ஸோ ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஜோக்கர். ஸோ என்னடா இங்கே நிற்கிறியா அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ நம்ம போன வீடியோலேயே கொஞ்சம் லெவலப் ஆகிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த ஒரு இடத்துக்கு தான் வரப்போகிறோம். அதாவது நெக்ஸ்ட்டு அந்த முடிச்சுட்டு ஷெஃபோட இடத்த முடிச்சுட்டா நம்ம இங்கே தான் பார்த்திங்கன்னா வரணும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஷெஃப்பை டிஃபீட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஏன்டா நீ ஆஃப்லைன்லேயே விளையாடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளாக் ஃப்ரூட்ஸ் கேம் வந்து ரொம்ப பெருசு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ அதை வந்துட்டு முடிக்கிறதுக்கு நான் ஒவ்வொரு வீடியோவாக போட்டால் கிட்டத்தட்ட 1000 கிட்ட போக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம ஒவ்வொன்றா போட்டுட்டு இருந்தால் வேலைக்கே ஆகாது. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஆஃப்லைனில் லெவல்ஸ் மட்டும் ஏற்றி வச்சுட்டு அந்த பாஸஸ் எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ணுறதையே ஒரு வீடியோவாக போடலாம் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணியிருக்கேன். முடிவு கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பார்க்குறவங்க யாருக்கும் லெவல் ஏற்றி போர் அடிக்க வேணாம். நம்ம டேரெக்டாக பாஸஸ் ஃபைட்ஸ்குள்ளே தான் இறங்க போகிறோம். ஸோ ஓகேங்களா? ஸோ நான் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பேன் ஒரு ரேண்டம் ஃப்ரூட்டில். ஸோ அதில் வந்து ரப்பர் அப்படிங்கிற ஒரு ரேர் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிது. ஸோ ஒரு ஒரு ஓபியான ஒரு ஃப்ரூட்டுன்னே சொல்லலாம் இந்த ரப்பரை. ஸோ வந்துட்டு செம ஃப்ரூட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? ஒன்று வந்து டெசர்ட் பண்டிட், இன்னொன்று வந்துட்டு டெசர்ட் ஆஃபீஸர் அப்படின்னு 2 பேர் இருப்பாங்க. ஸோ நம்ம டெசர்ட் பண்டிட்டை முடிச்சதை பார்த்துருப்பீங்க. இப்போது டெசர்ட் ஆஃபீஸர்கிட்ட போயிடலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க. டெசர்ட் ஆஃபீஸர் அந்த மண்டை எங்கே தான் இங்கே சுற்றிட்டு இருந்தான். ஸோ டெசர்ட் பண்டிட்டை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒருத்தர், அவ்வளோதான். ஸோ வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, இதே மாதிரி அடுத்து என்னென்ன வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ சேனல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோவாக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. இன்னும் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்து நம்ம சேனலை க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு ரொம்பவே நம்புகிறேன். ஸோ இங்கே தான் இருக்காங்க இந்த டெசர்ட் ஆஃபீஸர்ஸ். ஓகேங்களா? ஸோ போன வீடியோவில் இந்த கத்தியோட பவர்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ ஆனால் நிஜமாவே சொல்கிறேன், அந்த பிளாக் ஃப்ரூட் ரப்பர் வந்து ஒரிஜினலாகவே ரொம்ப ஒரு ஓபியான ஒரு பவர் தான். அதாவது இப்போ என்கிட்ட இந்த ஸ்டேஜில் ரப்பர் வந்து ஒரு நல்ல ஒரு ஓபியான பவர் தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்துட்டு நாக் பேக் பவர் இருக்குது. அது மட்டும் கிடையாமல் நிறைய ஸ்கில்ஸுமே இன்னும் இருக்குது. ஓகேங்களா? நம்ம மாஸ்டரி இன்க்ரீஸ் பண்ண பண்ண ரப்பருக்கு பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி 6 பேர்த்த கொல்லணும். ஸோ அவங்கள வந்துட்டும் நம்ம கொன்னுடலாம். ஓகே, அவங்கள கொன்னுட்டேன். ஸோ இப்போ எங்கே ப்ரோ போகிற அப்படின்னா நம்ம இன்னொரு பிளாக்ஸ் ஃப்ரூட்டை தேடி போகலாம் கைஸ். என்ன இன்னொரு பிளாக்ஸ் ஃப்ரூட்டா அப்படின்னா, ஆமாம். ஸோ இன்னொரு பிளாக்ஸ் ஃப்ரூட், அதாவது ஒரு ரேண்டம் ஃப்ரூட் ஸ்பின்னர் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம ஃப்ரூட்டை வந்துட்டு ஸ்பின் பண்ணலாம். ஸோ அதில் நமக்கு லெஜெண்ட்ரியிலேருந்து மித்திக்கல் ஃப்ரூட்ஸ் வரைக்கும் நிறைய அங்கே இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா வந்துட்டு ஸ்பின் பண்ணும்போது நமக்கு மித்திக்கல் கிடைக்கிற சான்ஸ் அப்படியுமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு எங்கே இருக்குன்னா ஜங்கிளில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஜங்கிளில் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோலேயே பார்த்துருப்போம் அந்த ஷாப்பை. 50 லெவலுக்கு மேலே வா அப்படின்னு சொன்னாங்க. 50 லெவலுக்கு மேலே போனப்போ தான் எனக்கு ரப்பரே கொடுத்தாங்க. ஓகேவா? ஸோ இங்கே தான். ஸோ ரேண்டம் ஃப்ரூட் தொட்டானா நம்ம லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம காசு கொடுத்து நம்ம அதை வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ தெரியுது எல்லாமே. ஓகேங்களா? இப்போ 37,000 கேட்குறாங்க. கை சுற்றி எல்லாம் என்ன கிடைக்குது ஓபியா மித்திக்கலா ஏதாச்சும். என்னடா ஸ்ப்ரிங்கா? ஐயோ, என்ன ஸ்ப்ரிங்கா என்னங்க ஸ்ப்ரிங்குன்னு ஏதோ கிடச்சிருக்கு. ஐயோ, நான் கூட ஏதோ ஓபியான ஏதோ ஒன்று கிடைக்கும்னு நினச்சி சுற்றலாம், ஸ்ப்ரிங்கு கிடச்சிருக்கு. ஓகே, இதை வந்துட்டு நம்ம எப்பயுமே சுற்றிக்கிட்டே இருக்க முடியாது. ஒரு 2 ஹார்ஸ் பிரேக் விட்டு மட்டும்தான் சுற்ற முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு எது ஓபின்னு சொல்லுங்கள், ஸ்ப்ரிங்கா ரப்பரா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்ப்ரிங்கு நல்லா இருக்குமா இல்லை ரப்பர் நல்லா இருக்குமான்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், பைரட் வில்லேஜுக்கு தாங்க. ஸோ இங்கே என்னடா பண்ண போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வீடியோவில் 2 அடியில் முடித்த அந்த ஷெஃப்பை இன்றைக்கி நம்ம துரத்தி ஓட விட போகிறோம். ஸோ வாங்க போகலாம். அந்த ஷெஃப்புக்கிட்ட நிறைய பவர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஷெஃப்பை இன்றைக்கி நம்ம தூக்கி போட்டு மிதிக்கணும், வாயாக குத்தணும் அந்த மண்டையனை. ஸோ இங்கே தானே ஏதோ படிக்கட்டு மேலே நின்றுட்டுருப்பான், அதுவும் அங்கே நிற்கிறான் பாருங்க. ஸோ இதை வச்சு ஒரு பிளான் இருக்குது கைஸ். அந்த பிளான் படி நம்ம அவனை அடித்தாலே போதும், அவனை கிட்ட மட்டும் வரவிடக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த பிளான் படியே அவனை அடிச்சுக்கலாம். வாடா மண்டையா. ஓகேங்களா? ஸோ அந்த பிளான் படி அவனை அடித்தாலே பிரச்சனை இல்லை. அதை வந்துட்டான் பாருங்க. அதாவது இது மேலே ஏறி நின்றுப்போம். அவன் அந்த மண்டையினால் இங்கே வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ தெரில, அவனால் வர முடியாது. ஓகேங்களா? ஸோ நம்ம இங்கேருந்தே அந்த மண்டையை என்ன வந்துட்டான். ஐயோ, கீழே போடா மண்டையா. அவ்வளோதான். இது நாக் பேக் இருக்கிறதுனால செம யூஸ்ஃபுல்லான ஒன்று. இதை நாக் பேக் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? ஸோ என்னங்க வந்துட்டான். ஐயோ, டேய் இருடா ஒரு நிமிஷம். அட மண்டப்பயலே, டேய்
ஏங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்தேன். 4 அடி பரவாயில்லங்க. ஃபஸ்ட்டு 2 அடியில் செத்துட்டு இருந்தோம். இப்போ 4 அடி தாங்குறோம். ஐயோ! இது வேற ஒன்று. கண்ட்ரோல்ஸ் வேற கடுப்பாக்கும். ஓகேங்களா? எங்கேயோ பறந்து போய் நாக் பேக் ஆகி விழுகுறான். ஸோ இந்த பவர் ஒரு ஓபியான ரப்பர் பவர் தான். ஓகேங்களா? ஆனால் அந்த மண்டையை அவன் பவரை போட்டு இது வரைக்கும் வரான். ஆண்டவா! என்னங்க நான் பண்ணுறது? எங்க மண்டையை காணோம். டேய் மண்டையா இங்கே தான் இருக்கான். விட்டு அது அச்சச்சோ டீஸ்பான் ஆயிட்டான். ஐயையோ! டீஸ்பான் ஆயிட்டானே! இங்க எங்கேயாச்சும் இருக்கானா? இல்லைங்க. அந்த இதுகிட்ட போயிருப்பான். அது இங்கே தான் இருக்கான் பாருங்க. வந்துட்டுருக்கான் பாருங்க. ஐயையோ! திரும்ப அடிக்கிறானே! டேய் நீ விட்டுடுறா. இருங்க இது மேலே ஏறி நின்று அடிப்போமா? ஆமாம் அந்த மண்டையன் இதுக்கு மேலெலாம் வர வாய்ப்பே இல்லை. ஆனால் இங்கேருந்து நம்ம எப்படி அந்த மண்டையை நடிக்கிறது? இந்த ரப்பரோட ரேஞ்சுக்குமே ஒரு ரேஞ்ச் இருக்குமே. ஐயையோ! ஏங்க பாஸ் ஃபைட் பண்ணலான்னு பார்த்தா இப்படி ஆக்கி புட்டானுங்களே! நான் என்னங்க பண்ணுவேன்? ஓகே கீழேயே இறங்கி அந்த மண்டையை நான் பொளக்கிறேன். டேய் கண்ட்ரோல்ஸ் வேறு கண்டமேனி கடுப்பேற்றுதே. டேய் ஒரே ஒரு அடிடா. ஒரே ஒரு அடி. அவ்வளோதான். நம்ம தான். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த மண்டையனை திரும்ப நம்ம அங்கே தான் கூட்டிகிட்டு போய் ஆகணும். டே மண்டையா வாடா. என்னடா அங்கேயே நிற்கிறேன். என்ன அங்கே சுற்றிட்டு வரானா? வா வா. என்ன என்கிட்டயே கண்ணாம்பூச்சி ஆட்டம் காட்டுறியா நீ? இது அவங்க தான் நின்றுருக்கான். ஓரமாக போய் பதுங்கி நிற்கிறான் பாருங்களேன். யோ டேய் ரேஞ்சு கம்மியாக தான் இருக்கும். யாரா அவன் பக்கத்தில்? யாரா அவன்? யார் இவன்? டேய் 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 ஓம்சு டேய் டேய் ஐயையோ டேய் குவெஸ்ட்டு கம்ப்ளீட்டடா. ஆண்டவா டேய் இங்கே யாருங்க அவன்? மண்டையன் எவ்வளோ பெருசு இருக்கான் பாருங்களேன். டே ஏங்க ஏதோ பவர்ஃபுல்லான ஃப்ரூட். ஐயையோ செஃப்பை வேற போட்டு தள்ளிட்டானுங்கங்க. என்னங்க இது? டே யார்ரா நீங்கள்? எதுக்குடா? ஏங்க சத்தியமாக இவங்க இந்த லெவலில் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? இவனுங்க வேணுன்ட்டே இங்கே வந்திருக்கானுங்க. ஓகேங்களா? ஸோ அயன்மே ஐயோ டே விட்டுடுறா. இவன் யாருன்னே தெரில. ஓகேங்களா? பிவிபியில் நம்ம டீசெண்டாக செத்தனால பிவிபி ஆனில் இல்லை. நல்ல வேலை இல்லைன்னா மண்டையன். ஐயோ அங்கே பாருங்க சுற்றி முற்றி எதெல்லாமோ வருது அந்த மண்டையனை சுற்றி. இங்கே பாருங்க அடிக்கிறான் போடுறான் பறக்க விட்றான். இன்னொருத்தங்க பாருங்க. ஏன்டா டேய் ஒரு செஃப்பு வெறும் அந்த சின்ன பாஸ் தான். செகண்ட் பாஸ் தான் அவன். அவனைய முடிக்கிறதுக்கு வீடியோ போட்டால் விட்றானுங்களா இவனுங்க? ஐயோ ஆண்டவா கைஸ் ஸோ சேடாக போச்சு. நம்மளால் இன்றைக்கி செஃப்பை முடிக்கவே முடில. ஸோ வாய் வேறு கொளருது. அவனுங்களை பற்றி பேசினாலே வாய் கொளருதுங்க. ஏன்னா நம்மளை போன வீடியோலேயே போட்டு மண்டையாக தட்டியிருப்பான் அந்த செஃப்பு. ஸோ கண்டிப்பாக நம்ம அவனை முடிப்போம். ஸோ அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அந்த ஷெஃப்பு டே வேற பின்னாடி டான்ஸ் ஆடுறான். நல்லா இருக்கு ஆடிட்டு போ. எனக்கு என்ன? ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் இல்லைனா அதுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம ஷெஃப்பை முடிப்போம். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோக்கர். அதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே கைஸ் பாய் டாட்டா சி யூ.